அனைவருக்கும் வணக்கம். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவர் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணைகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு asriyamala.com என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடமானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று நோட்டிஃபிகேஷன் வழங்கியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பணியிடத்தின் பெயர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். பாடம் தமிழ் பாடம். பாலினம் பெண். இனம் இன சுழற்சி ஓசி. அதாவது ஓப்பன் காம்படிஷனில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும். இதற்குரிய கல்வி தகுதியானது MA BEd தமிழ் முடிச்சிருக்கணும். ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியம் 36,900 1,35,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 7வது பே கமிஷன் வழங்கிய பேமெட்ரிக்ஸ் லெவலில் நிலை 18 அந்த தான் இவர்களுக்குரிய சம்பளம் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அடுத்து தகுதியும் விருப்பம் உடையவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை இந்த முகவரிக்கு வழங்கலாம். அதாவது இந்த முகவரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 3/4/2025. அதே மாதிரி விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள். செக்ரட்டரி சிவகாசி ஹிந்து நாடார்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 1 NPSN ஆறுமுகம் ரோடு சிவகாசி 626123. இதுதான் அந்த பள்ளியினுடைய முகவரி. சரி, இந்த விண்ணப்பங்களை எவ்வாறு அனுப்புவதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ், அனைத்து விதமான தேர்ச்சி சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நகல், அதாவது அனுபவம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு ஸ்கூலில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இணைத்து கொண்டு விண்ணப்பங்களை விரைவு தபால் மூலமாக ஸ்பீடு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்ம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இணைச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இணைக்காதது, தகவல்கள் குறைவாக இருக்கக்கூடியது, சர்டிஃபிகேட்டு கம்மியாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் நாங்கள் விண்ணப்பங்களை நிராகரிச்சிருவோம். அதனால் தெளிவாக எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இதற்குரிய பெர்மிஷன் வாங்கின தேதி 25/3/2025 25ஆந்தேதி தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்ட CO அவர்கள். அதன்படி இந்த இடத்த நிரப்புறதா சொல்லி இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நிறையா பெண் ஆசிரியர்கள் கேட்டிருந்தீங்க, பெண்களுக்கு மட்டும் எங்கே இருக்குன்னு. ஏன்னா ஓசினாலே பொது தான். பொதுவில் ஆண்கள் பெண்கள்னால் காம்படிஷன் அதிகமாக இருந்தது, பெண்கள்னால் கொஞ்சம் காம்படிஷன் குறைவாக இருக்கும்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுருந்தீங்க. அவர்களுக்கான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் அனைவர்களுக்கும் நல்வாய்ப்பாக அமையட்டும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.